ஏ முமரி சொல்லியம்மா. அதே எங்களுக்கு தெரியல. யாருக்கு வைக்க போகுது? நான் நீ ஆட்டான நீ பாடு பண்ணுங்க வாடான்னு கூப்பிட்டு வா. நான் சொல்றாங்க வாடாடு போயிடறாங்க டீன்றா டீ டீ கம்மியாட்டி எவ்வளவு நேரம் பிடிக்கும் ஆச்சு? ஏன்னா வாயில தரவங்க இல்ல ஒரு வேலையாச்சும் வாங்கி தர மாட்டாங்க ஆட்டக்காரங்க சாக்காரங்க ஓடுற கம்பெனி போய் குடிச்சு வாங்க அவனையாட கடனு கொண்டு மாதிரி வாங்கிட்டு எது இவன் அடிச்சவா ஐயா காய்க்கு என்ன அடிக்க திட்டிருக்கு. வேலைக்கு யாருக்கு கூப்பிடுவாங்க நான் உனக்கு கூட என்ன பீரோ மூடு பீரோ மூடு ஏய் பால் கடிக்கு போட்டே நீ வெள்ள பால் காய்க்கு போட்டற. நீ என்ன போய் என்னடா வச்சியா? நீ இவன் தான் என்ன கேட்டு சும்மா சும்மா அடிக்கிறான். அவர் அடிக்கிறாரு அவர் புடிச்சு அடிக்கிறாரு. ஏமா பதும கோமலி பேரி புடிச்சு நான் ஏட்டு மேல வந்து ஏறு அக்கால தங்கச்சி அப்படியே ஏறு நீ அதான் மாமா வச்சிருக்கேன். அவன் ஏத்து முன்னாடி நீ போய் ஏறு உங்களுக்கு நீ வெரி குட்மா. அதனால இடையில சொல்லி நேரம் வச்சிருக்கேன். ஆடி பட்டியா நாளை விட்டாங்கடா. ஏய் என் பெயர் என்ன கோமலவல்லி. உன்னை செவன எங்க வச்சாலும் சூத்திர வச்சாங்களா சூழ்நிலை நான் தான் சொல்ல வருண்டானே கேட்க மாட்டேன். இன்னது வருன்னா ஊத்துறான். பதும கோமலவல்லி சரி பதும கோமலவல்லி. ஆமா அது மட்டும் உனக்கு விளக்கம் தம்பி. ஓ சுயல்வரை ஆண்டு வரக்கூடிய கும்பன் நிசுபன் அவருக்கு மூத்தவராக இருந்த கும்பன் கும்பன் அவருக்கு மனைவியாகிய என் பேர் தான் பதும கோமலவல்லி. அப்படி இருந்தாலும் இன்று தினத்திலே எங்க வீட்டுக்காரனோட உத்தரவு கொண்டாட்டி சம்பாச்ச கம்மியாட்டி வந்துருச்சு நமக்கு டீ கொண்டாட்டி வட வீட்டுக்காரன் ஒரு சுத்தமான மெண்டலு. நான் சொல்றேன் எல்லாம் கேட்டுக்கே உன் வீட்டுக்காரன் சுத்தமான குடிகாரன். அவனுக்கு எப்படிதான் நீ கல்யாணம் பண்ணி அணுகு தெரியல. பாப்பா ஒன்னும் வெத்தலை பார்க்க போடுது. ஆமா ஒரு குடிக்கிறாரோ. ஆமா பாப்பா வெத்தலை பாக்கு போடல. பாப்பா வந்து விமல் பாக்கு போடுது. பெங்களூர்ல இருந்து போடுது. அதனால உன் வீட்டுக்காரன் உங்க குழந்தையா இருக்காரா அவன் பேர் என்னது இசுபல். அவன் பல்லு விளக்கத்தில்ல அவனையும் பார்க்காத. அதே மாதிரி நம்ம உனக்கு தெரியும். என் கூட தான் நான் டெய்லி வளர்க்குறேன். கூட வந்து கம்முன்னு வாய் மட்டும் கொமிச்சு போயிடறான். அதனால நான் என்ன சொல்றேன் இந்த திருவண்ணாமலை பக்கத்துல மல்லூர் பேட்டை தெரியுமா? ஆமா அது பக்கத்துல செம்பை தாங்கல் அங்க வந்து பூபதினு ஒரு பையன் இருப்பான். சரி அவன் அருமையான பையன். ஓ அப்படியா? ஏன்னா அவன் எதிர்வீட்டுக்காரனுக்கு பிறந்தவன். எதிர்வீட்டுக்காரன் பிறந்தவன். எதிர்வீட்டு எங்க அப்பா வீடு. ஓஹோ அதுக்கு முன்னாடி எங்க அம்மா வீடு. அதான் எதிர்வீட்டுக்காரன். சரி ரைட் ரைட். அந்த பையன் பேரு பூபதி. ஓ பூபதி. அவன் தான் நல்ல பையன். அவன் தாலி அறுத்து போட்டு 2 டைவர்ஸ் பண்ணிட்டு அவனை போய் கல்யாணம் பண்ணிட்டா. அவன் பெரிய பணக்காரட்டுக்குள்ள. அவன் என்ன படிச்சிருக்கான்? அவன் பிபிஏ முடிச்சிருக்கான். ஆமா என்ன வேலை செய்யறான்? அவன் வந்து இப்ப வக்கீலுக்கு எம்பிஏ படிச்சுட்டு இருக்கான். தெருக்கூத்து ஆடுவான். எம்பிஏ போறான். சரி அவர் என்ன வண்டி வச்சிருக்காரு? ராயல் என்ஃபீல்டு வச்சுக்கிறேன். அவன் ராயல் என்ஃபீல்டு ஒரு பைக் வச்சிருக்கான். உலகா அவங்க அப்பா பேரு கொடுகுபட்டு. யாரு பூபதி? எங்க அப்பா பேரு. அவங்க அப்பா பேரு கொடுகுபட்டு. அவங்க அம்மா பேரு அவங்க பெரியப்பா பேரு வாத்தா தேவனந்தலாம். ஓஹோ வாத்தா தேவனந்தலாம். ஆமா பெயர் என்ன? அவங்க வீட்லயே அந்த பையனை மாரி பெரிய வண்டி யாருமே உலகத்துல வச்சில்ல. ஓ அப்படி மட்டும் வண்டி என்ன வண்டி? அன்றைக்கு சொல்லி ஏக ஒன்னு நான் என்ன ஒன்னு சூத்திர சொல்லி வைக்கிறோம் மாட்டீங்கன்னா உலகத்திலே அந்த பையனை மாரி பெரிய வண்டி யாருமே வச்சில்ல. பைக்கா? அதோட பெருசு. சரி காரா? அதோட பெருசு. இல்லன்னா அதோட பெருசு. இல்ல பஸ்ஸா? அடி தாய் அதோட பெருசு இல்ல ராலியா? அதோட பெருசு. அந்த பையனை மாரி வண்டி யாருமே வச்சிருமா? ஓ இதுல ட்ரெயினா? அதோட பெருசு. இங்க போற ட்ரெயின்
பிளைனோட பெருசுறியே. ஓ இது ஹெலிகாப்டரா? அதோட பெருசுடா. சரி இதெல்லாம் சரி போலாம். சரி கப்பலா? அதோட பெருசுன்ற. அப்பேற்பட்ட வண்டி என்ன வண்டி வச்சிருக்காங்க? சைக்கிள் வச்சுக்கிறான். ஆனா சூராதி சூர வீராதி வீரன். ஆனா உங்க கோயிலா இருக்கிறார் பாரு பல்லவளுக்கு மட்டும் உங்க வீட்டுக்காக ஒரு திருட்டு பையன் குடிகாரன் சரி. போன் பேசினே இருப்பான். இரு. அதனால பீடாக்கெல்லாம் பேசுவான். ஏய் கோயில்ல வந்து பல்ல அப்படிப்பட்ட பெருமை எடுத்து சொன்னல அவனு. ஆ, அவன் எங்க இருக்கிறான் இப்ப? யாரு? அந்த பூபதின்றவன். இங்க அந்த கூலி பிடிச்சு தலைக்கடிக்கிட்டு இருந்து எல்லாம் அனைத்து பழக்கமும் இருந்து வச்சுக்கின்னு எந்த பழக்கமும் இல்ல அவனுக்கு. நான் இந்த வண்டி தான் என் மாதிரி திருக்குத்தி முடிச்சுட்டு இப்ப நான் பெங்களூர்ல இருப்ப கார் வேலை செய்ய போறேன். அது கம்ப்ளீட் மாதிரியா சரி போ. நான் போறேன். ஏம்மா, பேர் சொல்லு. பாப்பா உள்ள ஏம்மா, ஏய், யாரா போடு. கொண்டாடி தவறு, கொண்டாடி. ஏய், போ. அம்மா, இது கிருஷ்ணன் அவங்கள யாரும் ஒண்ணு ஏம்மா, டேய், யாரா போடு, கொண்டாடி. அருகே மாட்டே. அட போய் ஏய் வண்டி வந்துட்டா. சிவராசமாதா. கொந்தளிக்குது கொதிலா, கோய விட்டு கோயிலா. சிவராசா. ஏய், இவரா. இதான் தூக்கி போறான். எடோய். வாயத்தோற. லாபம் 1 அட்ரா. லாபம் 2 அட்ரா. அட்ரா. ஏய், ஏய், ஏய். எகுரு தொட்டு மாத்தடி பாடி. அடே, போற புண்ணாக்கு போறவனே. ஏய், ஏய், ஏய். ஓ, இவன அடிப்பட அடிடா. போடா. உன் அம்மா சிலுகான். ஏய் பூபதி. எங்க வீட்டுக்கு சிமாதம் கொடுத்துட்டியா? ஏப்போ. சிமாதம் கொடுத்துட்டியா? குடுத்துறியம்மா. உள்ள போடா கண்ணே உள்ள போடா கண்ணு மூடு பையா. காலை காலை பேசி போடு. வெளியே போடா. ஓஹோ வந்தவா. கொண்டாடி அடிப்பு எடுத்து போய் அவன்கிட்ட போனா அவளை கூட்டு போடு. என்ன பண்ண? ஓ என்ன பண்ண? என்ன கடிப்பு தான் அவனு கடிக்கணும்னா? நீங்க வரலையாப்பா? அப்படியே இரு. ஏய், அவன் தான் வரணும், தெரியாம அவன் முன்னாடி. வா. அந்த அளவுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு. கண்ணா போடா. ஓ என்னவா? கண்ணே வெற்றி வீரம். வலி உபவாசம். அவனை கூட்டு 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 பேசி அப்பலாம் இது ஏறிக்கிறான். அப்புறம் வந்து அப்புறம் உங்கள் சிந்தையில் வாக்கியமாச்சே. என் கோயிலில் வந்திருக்கிறா. கொஞ்ச நேரம் கேட்கறா பாரு. அவன் தொடர்ந்து காட்டியா? அவன் தான் முக்கியமா. ஏங்க, அவன் பல்லு எங்க கொழுந்தினாரு நான் சொல்றது கேட்டு நடிக்கணும். சொல்லு. எங்க கொழுந்தினாரு பல்லு விளக்கத்துல இங்க இருந்தா அவன் யாரு அவன்? என் தம்பி. உன் தம்பியா? போ பாத்துட்டு வா, போ. சரி போ. பல்லு விளக்க மாட்டான். அந்த மூடி எடுத்து வா. ஏய் பூபதி. ஒன்று போட்டு அடிவா தாலியா. என்னடி மாமா டெபி டெபி.
ஏய் பகுதி சரி மதுரை வந்து விடுடா வச்சிருச்சா மதுரைடா உட்கார் சொல்ல நீ கோபப்பட்டா என் வாய் ஓ மதுரை மைத்துனரே 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 முள்ள மைத்துனரே என் பலவீனம் வளைந்ததனால் இன்றைக்கு சுகமாக வாழ்ந்திருப்பார். ஐயா தேவர் பாகை வேண்டாம் மன்னா இந்த ஐயா தேவர் பாகை வேண்டாங்க போக வேண்டாங்க ஏமா ஒரு 100 ரூபாய் சில்லறை கூட போடா கம்பி நீங்கள் போனால் மாறணும் ஐயா நான் தாலி அறுத்துட்டு இந்த வேதி வழியா நான் நடந்து போனா இங்க இருக்கிற தாலி அறுத்தா தாலி போறா
யாரா நீ? நான் யாரு கேக்குறீங்க? சாமி கேட்குது. ஏய், என் தம்பி எதுக்கு பேசுற? நான் ஒண்ணு எதிர்த்து பேசுறீங்க. நான் யாரு? இருங்க. சொல்லு இருங்க. ஏய், ஐயா சொல்லு இருங்க. அங்கேயே பண்ணி பேசுறீங்க. ஏன்? ஏன்னா ஒரு பல்லு விளக்க மாட்டான். ஐயா ஐயா நான் யாரு கேக்குறீங்க? இந்த தீவிரோ நான் யாரு கேக்குறீங்க? இந்த தீவிரோ நான் யாரு கேக்குறீங்க? இந்த தீவிரோ ஐயா இந்த தீவிரோ ஐயா நான் யாரு கேக்குறீங்க? கொஞ்ச நேரம் கேளுங்க. இந்த தீவிரோ போட்டு போட்டு அடிக்கிறாங்க. ஐயா நான் யாரு கேக்குறீங்க? இந்த தீவிரோ வலுவா போடு, வலுவா போடு. எங்க போட்டாலும் பார்த்துக்கலாம். ஐயா நான் யாரு கேக்குறீங்களா? இந்த தீவிரோ இவனுக்கு ஏதோ ஒரு வேலை எப்படின்னா சாவடிக்கணும். உனக்கு எப்படின்னா போய் அடிக்குள்ள கேட்டா சொல்ல விட மாட்டேங்கிறானுவ. உன்னை ஈத்து 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 போட்டு அடிச்சா வாங்குறானு சூத்து புறா வீட்டு போச்சு. நான் சொல்ற மாதிரி கேளு. எவ ஒன்னு அடிக்கிறானோ அவங்க அம்மா பவுன் அப்படின்னு சொல்லணுமா? சொல்லு சொல்லு சொல்லு. தெரியாத கைப்பூச்சி இருக்கு பாரு. லேசா வண்டி திட்டி போட்டு போயிடு. நான் வாங்கிக்கிறேன். என் பாவம் ஒண்ணு சும்மா கூடாது. 2 பேரும் அடிக்கிறானு கொஞ்சா. ஐயா இந்த தீவிரோ சும்மா இப்ப இவனுக்கு சும்மா விடாத என்ன பயப்படுங்க. மந்திரவாதி அந்த மந்திரவாதி உத்தி சூத்துக்கு சூனி வைக்கல யானு கேட்டா
அண்டே வாடா ஐயா குருநாதா ஏ மந்திரவாதி குருநாதா மந்திரவாதி என்ன அழைத்த காரணம் மந்திரவாதி ஓ ஏ பையன் அவனுக்கு தானி எடுத்தியா மந்திரவாதி ஐயா ரெண்டு பேர் இருக்கிறாங்க இரு நான் என் ஓனத்தால பாக்குறேன் என்ன ஓனத்தை ஞானத்தால் பாக்குறேன் பாரு ஓம் ஸ்ரீம் சாகமா குட்டா கப்பைஸ் கோரைஸ் கப்பைஸ் கப்பைஸ் மந்திரவாதி ஆயிச்சு ஐயா அந்த சோல்மலை ஆண்டு வரக்கூடிய கும்படி சம்பா வேதான் அந்த தேவட பசங்க மேல கலெக்ஷன் அந்த தேட வந்து ஈந்து போட்டு வாங்க இதுக்கு முன்னாடி கேட்டியாரா நம்ம பூபதி ஆமா அவனை ஈத்து போட்டு வாங்கிட்டாரு வாங்கிட்டாங்க அதனால நான் சும்மா விடுவதில்லை அவனு தூத்துக்கு தூணி வை வைக்கிறேன் அவன் என்ன பண்ண போற இந்த இடத்துல இப்ப அவனால ஒருத்தருக்கு இப்ப ரத்த காவல் எடுக்க போறேன் வந்து சாவ போறான் கண்டிப்பா தேவ் காட்டுற பாரு அவனு தெரியும் ஓம் காளி சூளி எலி போலி சீனி இதே இதா செம்மன் ஜானிங்க ஏய் ஏ குருநாதா இந்த புடிய குடிச்சத நேத்து வர போய் ஏத்து மந்திரவாதி ஓ இது என்னது இது அதான் என் கோல் என்ன மதுரை கோல் கோழி ஆமா உள்ள குழுவே இவனை நீ பாக்குறேன்றியா வெளியே வந்து அவனு ரத்தக்காக இருப்பானுவேன் அந்த பாடுனா சைலா நிக்கிறான் பாடு மக்கள் என்ன சொல்லிட்டே காட்டு ஏன்னா அவங்க பயந்து போறாங்க அம்மா பார்த்து யாரும் பயந்துட்டு ஓடாதீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் பயந்துட்டாங்க என்கிட்ட வாங்க அந்த பெரியவனை விடு இந்த சின்னவன் இருக்கிற மாதிரி ஒரு ஆளு ஆமா இன்னொரு அடக்கு அடக்கு அவன் ஓடிட்டே ஓட மாட்டான் ஓட மாட்டான் பாடு என் மண்டையோட பத்தி தெரியாது அத பல மண்டைகளை பாத்துக்கிட்டு பழைய அது கிட்ட காட்டாத ஏ படுசுல சொல்லி யாரும் பயப்படாதீங்க ஒண்ணும் இல்ல பார்த்து பயந்து ஓடாதீங்க அப்படி விட்டுனாக்கா ஒரு ஆளுக்கு பாண்டவளையாகும் ஒரு 500 ரூபாய் கொடுத்துங்க பொண்ணாவாது திருடு போட்டுறேன் சொல்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு அது பேருக்கு அதே எடுத்து யாரு ரஞ்சிதா 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 எடுக்க போறா சாண்டியான குப்பை பட்டினி சாண்டு குருநாதா மந்திரவாதி என் புடிச்சா மூத்திர ஒரு என்ன பண்ணது ஆமா இந்த மந்திரம் பெரிய மந்திரவாதியா இருக்கிறீ ஆமா இந்த மந்திரத்துல எங்க போய் கத்துக்கிட்டு வந்த மேல் மொழியாளம் மலையாளம் கீழ் மொழியாளம் மலையாளம் வட மொழியாளம் வட மலையாளம் கோபி அம்மா மொழியாளம் அதான் அம்மா மலையாளம் அப்படி பலவிதமான மலையாளம் கத்துட்டு வந்துக்கிறேன் கத்துக்கிட்டு வந்துக்கிறேன் ரிவினி அக்கா மலையாளம் அக்கா மலையாளம் அப்படி பலவிதமான மலையாளம் சாட்டியா அம்மா காளி சூரி ஒக்காலம் ஓலி மாடிந்தீர
பாத்தியாடா பொட்ட மேரி அடடா ஏய் ஓய் வரல எப்படி போய் இந்த பக்கத்துல சுடுகாடு இருக்கு சான்று வாடா வரியண்டடப்ப ஜானா இல்லனா டைம் சுத்தட பண்ண தான் இருக்குது அம்மா ஊடு தொடங்க மாப்பு இருக்குது உங்க அம்மாவை வச்சு மாப்பு வா கணேஸ்வரா ஏய் கம்பீர எதுக்கு பேசுற அதுக்கு அடி போயிட்டாங்க இது புடிங்க அது கீர் பாட்சி சரா டேய் ஏய் 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 ஓடி நித்தி ஏய் நீ ரிவர்ஸ் கியர் போட்டு அதெல்லாம் சேங்க ஏ குடிச்சாத்தா ஏ குடிச்சாத்தா ஓம் காளி சூளி ஒக்கால போய் உனக்கு பேச்சு மட்டும் வந்துடணும் ஏ குடிச்சாத்தா சொல்லு பத்திரவாதி பாத்தியாடா வாத்தா ஊடு தொடங்கிற மாப்பு பாத்தியாடா நான் குளிக்க மாட்டேன் சொல்லி சீராடே அடிச்சே அத போல நான் இல்லடா டேய் குச்சத்தா ஏய் குச்சத்தா சொல்லு பத்திரவாதி இப்ப நான் எங்க கை வச்ச கண்ணா சொல்லியா நான் சொல்றேன் கூரவாசக்காரர் ஓடுவாங்க யாரு பாக்குற நீ கேளு குச்சத்தா இப்ப நான் எங்க கை வச்ச கண்ணா சொல்லியா சொல்றேன் குச்சத்தா லைட்ல பாத்தியாடா பொண்ணையா சொல்லு பத்திரவாதி நிக்க வை நிக்க மாட்டேன் தோண்டு போறது அடி அடியில சொல்லு பத்திரவாதி துணி கம்மி விடும் எங்க கை வேற கட்ட சொல்லியோ சொல்றேன் முதி சேரனா முதிரி படிக்கலாம் முதிரி படிக்கலாம் சொல்லு பத்திரவாதி ஒரு கேமரா ஆட்டுக்காரனுக்கு முடியாது கிடையாது அந்த கேவனுக்கு முடியல கட்ட சொல்லியோ சொல்றேன் முருகமணி ஆறுமுகமா இருக்கு நீங்க அனுப்பி வைக்கட்டா பிரார்த்திக்கிறேன் வேலையெல்லாம் போச்சா எவ்வளோ போய் ஒரு நாளைக்கு ஏக்க மதால பூக்கு மதால போறாங்க பள்ளி வளர்க்க பண்ணி மாமா நீ அடிதான் அடிக்க குடிச்சதா இப்ப நான் எங்க கை கட்ட சொல்லியோ சொல்றேன் செத்தன அங்க இருந்து குடிச்சதா இப்ப யார் மேல கை வைக்கிறா ஒரு கை மேல ஐயா டேய் குடிச்சதா கரெக்ட்டா சொல்லிட்டேன் சொல்லிட்டலாம் ஒரு நாள் முடிஞ்ச வரைக்கும் இப்ப யார் என்ன சொல்றேன்னு சொல்லு இந்த பக்கம் யாரா கை கட்டிக்கிறாங்க யாரு கை கட்டாத கை இருக்கு
இயற்கையா ஒரு ஏஞ்சி போகாத. அந்த பிரவீன் ஒருத்தர் பேசுறான் பாரு. இல்லன்னா அந்த மந்திரத்துல எங்க போய் கத்துக்கணும்? உஷாரா கத்துக்க. மந்திரவாதி ஓ, அது அந்த பக்கம் யாரோ ஒரு கையில் குசு விடுறவர். இரு நான் கண்டுபிடிக்கிறேன். இதை கண்டுபிடிக்கலாம். ஆமாண்டா ஒரு ஆமா அவங்க மல்லாட பேர் தின்னுக்கிறாங்கடா. அது எப்படி தெரியுது? கொட்டுக்கார நேத்து வீட்டுல சட்னி ஆட்டி. எப்படி தெரியும் உனக்கு? உனக்கு எப்படி தெரியும்? வாசனை வந்துற கம்மியாட்டி போல. மந்திரவாதி நம்ம கம்பெனில மதார கட்டி படாத வந்துக்கிறவர். குடிச்சதா கரெக்டா சொல்லுது. ஆமா அததான் உன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள ஓடுதுன்னு நினைக்கிறேன். குடிச்சதா அப்படி யார் சொல்ற? நம்ம சின்ன வாஜாரு. ஆமா ஜாசி படாத குளமத்தே கட்டுறோம். சின்ன வாஜாரா? ஈஸ்வர செக்ரட்டரி அவரா? ஆமா ஆமா. அண்டே டெய்லி வாஜாரு ஜாசியே போட மாட்டோம். குடிச்சதா நான் சென்று வருகிறேன். போயிட்டு வரட்டா? ஆமா என்ன காரணம் கேக்குறீங்க? இப்ப எங்க பாருங்க நீங்க? மும்மூர்த்தி தேவரை திருப்பிடிக்க போறோம். மும்மூர்த்தி தேவரை திருப்பிடிக்க போறோம். சிறபிடிக்க பாருங்க. ஆமா. சிறபிடிக்க நீங்க போக வேண்டாம். ஏன்? ஏன்னு கேட்டா மும்மூர்த்தியில் முதல் மூர்த்தி இருக்கா பாரு. யாரு பிரம்மதேவா? பிரம்மதேவா. அவங்கள்ட்ட சென்று நான் எதை கேட்கறேன்னா அதை கொடுங்க சத்தியம் வாங்கிட்டு சத்தியம் வாங்கி கொண்டு மறுபடியும் என்ன கேட்கறீங்க தெரியுமா? யோனியின் வழியா யார் பிறந்து இருக்காங்களோ அவங்க கரெக்டா நான் மாளக்கூடாது அப்படி என்று வரத்தை வாங்கி கொண்ட அப்புறம் நீங்க உங்க வேலை ஆரம்பிங்க. என்ன காரணம்? இந்த சத்தியலோக நடுங்குதையா சத்திய உலகமே சந்தோஷமா இருந்தோம். அர்க்க தொல்லையே இல்லாம சந்தோஷமா சரிபதிமா இருந்தோம். இருக்கிற நேரத்தில் சத்திய லோகமே கிடுகிடுன்னு நடக்குது. நடக்குது. என்ன காரணம் தெரியலையே. ஒண்ணுக்குள்ளே பாப்போம். நாரதா கவுந்து போனோம். என்ன படிவு நீ வாழ்ந்திருப்பாய் அப்பா வாழ்ந்திருப்பாய். இருவரும் சுபசேமமா வாழ்ந்திருப்பாய்.
நீங்கள் எதை கேட்டாலும் தருகிறேன். சத்தியம் பண்ணாதீங்க. அவனுக்கு மூஞ்சி அவனுக்கு பார்வையே சரி, அவன் பார்வை சரி கிடையாது. சத்தியம் பண்ணாதீங்க. நமக்கு எதுவும் வெளியே போறதுனால எவ்வளவு பணிவா கால்ல விந்து கெஞ்சி கேக்குறாங்க. அப்ப எவன் ஒருத்தன் படிவா இருக்கிறானோ அவங்கதான் ஆபத்தே இருக்குன்னு அர்த்தம். ரெண்டு பேரும் முகத்தை பார்த்தா எவ்வித தப்பு இல்லாம நல்ல பிள்ளைகள் மாதிரி தெரியுது. அதனால குடுக்க நான் சொல்றேன். சரி, வரது அனுபவிங்க. ஆமா, சரிங்க. நீங்க எதை கேட்டாலும் தருகிறேன். சத்தியம் சத்தியம். என்ன வர கேக்குறான் பாத்தீங்களா தலைவாணி? சொல்லக்கூடிய வார்த்தை பார்த்தா ஏதோ சூட்சியமா தெரியுது. சூட்சமா இப்பதான் தெரியும். சூட்சமா பொம்னாட்டி பத்தி கேக்குறா இது மாதிரிதான். இந்த பாராய பிரபஞ்சத்தில் இந்த யோனி வயிற்றில் யார் ஒரு பிறந்திருக்கிறார்களோ நீங்கள் இருவரும் மாறக்கூடாது. சத்தியம் சத்தியம் சத்தியம். அப்ப பொண்டாட்டி இங்க வரணும். கலைவாணி அடி வெள்ளாட போய் வந்து போய் அடி சொல்லிட்டு போறானுங்க. நீங்க வந்து வரைக்கும் நடத்துவானுங்க. எத்தனை காரணம் கோபிதான். எங்க இருந்து வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க, போட்டு அடிக்கிறீங்க?
ஒரு ஆள் பரம கடவுள் இருப்பா
அரகர மகாதேவ அரகர சுகமாக வாழி கைலாயநாதா எக்குறை இல்லாமல் வாழும்படி ஆசீர்வாதம் அளித்திருக்கின்றேன். ஆகட்டும் பரமேசா கைலாயவாசா அவர் எப்பேற்பட்ட ஆளு? இதோ திருவண்ணாமலையில் கூட அண்ணாமலையாச்சு. அவர் பார்த்து ஒரு பொம்பளை திடி பண்ணி கம்யூனிட்டி நீ இருமானி ஏண்டா ஒரு பெண்கள் பாதத்தை விழுந்தா என்னடா? உனக்கு அவட குஜாலம் தான் உனக்கு. ஏய் திருவண்ணாமலையில கிரிவல பாதையில வந்து பார். எல்லா சாமியாரும் ஜோடி ஜோடி ஜோடியா தான் இருப்பா. ஆமா ஆமா தனிமையா இருக்க மாட்டா. ஆண்டி பெருத்தது. அண்ணாமலை அது சரி. ஏமா ஒண்ணு இல்லைங்க. எக்குறை இல்லாமல் வாழும்படி உனக்கு ஆசீர்வாதம். மிக பாக்கியவதியா ஆகட்டும். இந்த கம்யூனிட்டி பையன் உங்களை பத்தி தெரியாது. அவன் கிடக்குறான். ஓடு. ஏய் ஏய் அப்பா வெள்ளத்தால் அடியாது வெள்ளத்தால் அழியாது வெந்தமிழ் வேகாது வெள்ளத்தடலில் வேகாது வேந்ததாலும் கொல்லத்தான் முடியாது இறந்தவர்களை கொல்லத்தான் முடியாது ஒருவருக்கு கொடுத்தாலும் நிறையன்றி குறைவிடாது கொடுத்தாலும் நிறைய என்று குறைவராது அது கல்லக்கோ பயமில்லை கல்லுக்கோ பயமில்லை காவலுக்கோ மிக எளிது காவலுக்கோ மிக எளிது அப்பேற்பட்ட கல்வியை கற்றுணர்ந்த கற்றுணர்ந்த என் நாட்டுக்கு பொன்னாடாவில் ஒருபடியான ஆஹா. நமக்கு ஒரு தாய் திருநாடு தாய்த்திரு நாடு இந்த கிருஷ்ணா நகர் மாநகரத்தில் ஆஹா. இது அமர்ந்திருக்கும் அம்பாளுடைய பாதகமலத்தில் பாதகமலத்திற்கு இந்த திருவிழாவை ஏற்படுத்திய ஆஹா. இவர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் இங்கு அமர்ந்திருக்கின்ற அருமையன் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் இவர்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். என்னுடைய விளக்கம் விவரமா சொல்ல வேண்டும். நல்லா உற்று பாருப்பா. சுத்து பார்த்தா பாம்பு குட்டியா மேலே காவி வேஷம் கட்டிக்கிறீங்க, பட்டியும் கோட்டி மாறிக்கிறீங்க. என்னங்க உன்னாலயம் புரியா ஒண்ணும் தெரியல. அப்பா நான் திருக்காயில் ஐயா பாசல் மத்தியிலே ஐந்தன் படைத்தல் படைத்தன் மூன்று உலகத்தில் மும்மூர்த்திதார்கள் அக்கல் அழித்தல் படைத்தல் படைத்தன். மும்மூர்த்திகளில் ஆமா. ஒருவனாய் இருக்கும்படியான திரு அண்ணாமலை அமரக்கூடிய தம்பி யானை முதல் எறும்பு வரை அனைத்து ஜீவன்களுக்கும் பதி அளக்கு பெருமான் பரம கடவுள் நான் தான். ஐயா இங்க உட்கார்ந்து பாமர மக்கள் எல்லாம் படியாளர் நீங்களா? ஆமா. உன் மேல சத்தியாகம். ஏய் யார பாத்து வந்துச்சனா ஆமாங்க சந்தாகங்க வரல. என்னப்பா வரல சந்தாகமா. ஏய் பதி அளக்கு பரமசிவம் படி அரக பரமசிவனடா. இதே மாதிரி எத்தனை பேர் ஏமாத்திக்கிறீங்க தெரியுமா? ஐயா உன் மேல ஐயா ஆதில வந்த பரமகடல இல்ல பாதில வந்த பரமகடல மூணாவது வந்த பரமகடல இப்ப நாலாவது வர போற பரமகடல. ஆதில வந்த பரமகடல மரகா சோரி கோபட்டல போட்டா. போட்டாரு. பாதில வந்த பரமகடல மரகா சோரி தலைவடி போட்டா. தலைவடி போட்டாரு. மூணாவது வந்த பரமகடல கிளே கண்ண கொடுத்தா. நாலாவது வந்த பரமகடல ஒரு ஸ்மார்ட் கார்டு கொடுத்தீங்க. 2 கிலோ சர்க்கரைக்கு 150 கிராம் போடுது. 25 கிலோ அரிசில 3 கிலோ அரிசி போடுது. 1 லிட்டர் பாமாயில் இல்ல 6 லிட்டர் பாமாயில் வருது. வருது. இதுதான மண்ணெண்ணெய் இல்ல 150 ml காலி ஆகுது. அதானே. ஏய் இது ஒரு ஏமாத்துது. இந்த திருவண்ணாமலை இருக்க முதல்ல தங்கமலையா இருந்ததா அப்புறம் வெள்ளி மலையா இருந்தது இப்ப கல்லு மலையா இருக்கு. அதுக்கப்புறம் கொல்லிமலை ஆகும். ஏய் இந்த சிவனை பார்க்க வேண்டுமா? ஏதோ உங்க வீட்டுல இருக்கிற மாதிரி பேசுறீங்க. பரமபதம் இந்த மாதிரி 8 பேர் சொல்லிட்டு அப்ப ஏமாத்துறாங்க. நாளுக்கு நாள் அளவு குறையுது. எந்த பரம கடவுள் கடவுள். அப்பா இந்த சிவபெருமானை பார்க்க வேண்டுமா? பார்க்க வேண்டுமாடா? எவ்வளவு காலம் ஆகும் தெரியுமா? ஒரு வாரம் என்பது ஏய்யா. ஒரு மாதம் என்பது ஒரு வருடம் என்பது 4 யுகம் என்பது அது தெரியாது. 4 யுகம் கிரேதா திரேதா துவாபரம் கலியுகம். கலியுகம். இந்த கலியுகம் 4,32,000 வருஷம். 4,32,000 வருஷம். அது துவாபர யுகம் 8,64,000 வருஷம். 8,64,000 வருஷம். திரேதா யுகம் 12,96,000 வருஷம். 12,96,000 வருடம். கிரேதா யுகம் 17,28,000 வருஷம். 17,28,000 வருடம். இந்த 4 யுகமும் ஒன்றாக கூட்டி கூட்டினா. அதற்கு பெயர் ஓர் சதுர்யுகம். தம்பி இந்த சதுர்யுகம் 1000 கூட்டினா அது ஒரு மகாயுகம். அப்பொழுதுதான் தேவர்களுக்கு ஒரு அப்பலாம் ஒரு சிட்டிக்கு நேரத்துல போறது அவன் சாவரம் பறக்கற சாவரம். இவ்வளவு காலம் கடந்தார். கலந்தா
ஒரு சனம் சனம் இந்த சிவபெருமான தரிசிக்கலாம். அந்த நாள் முதல் இந்த நாளிகை வரை யானை முதல் எறும்பு வரை படியாளுக்கு பெருமான் பரம கடவுள் நான் ஒருவன். கூலிப்பு நாயே கூலிப்பு 20 ரூபாய் வந்தது அதி திருட பாக்க கூலிப்பு நாயே காசு எடுக்கிறோம் திருட்டு போய் அவன்கிட்ட கொடுத்துருங்க. ஏங்க, பகவான் அவன்கிட்ட கொடுத்துரு. அவன்கிட்ட கொடுத்துரு, கையில கொடுத்துரு. கையில 100 ரூபாய் வாங்கிக்கலாம். சரி வாங்கிக்கலாம். அப்பா இந்த சிவபெருமான் தம்பி இரு. இந்த திருக்கையார் இந்த திருவண்ணாமலை அமரக்கூடிய இந்த சிவபெருமான் எனக்கு எனக்கு 2 மனைவி 2 மனைவி 2 பிள்ளை யானை பாண்டவை விநாயக பெருமான் அழகான வடிவேல் எங்க குடும்பத்தில் எந்த சிவபெருமானுக்கு 2 பொண்டாட்டி மேல கங்கை இடமாக உமா பார்வதி 2 பிள்ளை விநாயக பெருமான் என்ன போல மூத்த முருகன். ஏய் ஒண்ணே போறியா அதுக்காக முசாக்கே வாங்கி இருப்பான். உட்காரமா என்ன அது காட்டியா போய் வா போய் வா அப்படி போய் வா. நீ சாப்பிட மாட்டா. போயிட்டு வருவீனா வர மாட்டீங்களா? உன்னோட சேவடா பண்ணுது நீ என்ன ஒரு கைடி குடிச்சு போ. போய் நான் பாட்டி ஆயிடலாம் அது பொம்பளை போடுது நீ அப்போ இந்த சிவபெருமான் வெள்ளி அம்பலத்து அமரக்கூடியவன் எந்த குறைபாடு கிடையாது. 2 மனைவியை தவிர தம்பி எனக்கு அதிகார்கள் எக்கச்சக்கமான பேர். இந்த யாரு ஆமா திருவண்ணாமலை தம்பி இப்பதான் உலகத்தில் இந்தியாவிலே உலகத்திலே பெரிய கோபுரம் 3 கோபுரம் முதல் அது இருக்க பாரு மதுரை மீனாட்சி, இரண்டாவது இந்த திருவண்ணாமலை, மூன்றாவது அது திருவரங்கம். இது இந்த திருவண்ணாமலை எவ்வளவு இடம்? திருவண்ணாமலை 25 ஏக்கர் 17 சென்ட். ஆமா அது மதுரை மதுரை வந்து எப்படி மீனாட்சி அம்மன் கோயில் வந்து 96 சதுரடி 500 ஏக்கர் ஸ்ரீரங்கம். 500 ஏக்கரா ஸ்ரீரங்கம். ஆனால் இந்த திருவண்ணாமலை அமரக்கூடிய இந்த சிவபெருமான் இதை முடிச்சு கட்டி வார்த்தையுமா ஏண்டா என்னுடைய அடியார்கள் எந்த நேரத்தில் அந்த நானடியா தூஜிக்கும் மெய்யல் தம்பி கல்லுக்குள் தேரைக்கும் வல்லால மகாராஜாவுக்கு சென்றவர் இந்த திருவண்ணாமலை அருள்பதி அமரக்கூடிய ஸ்ரீஸ்தலம் இதை கட்டி முடித்து ராஜகோபுரத்தை முடித்தவன் வல்லால மகாராஜா. அவர் கட்டி முடித்து உன்னை போன்றவர் கேட்டான். அடடா பெரிய கோபுரம் நாங்க ஒண்டே எடுத்துறியா வயித்துல போகணும். இதை கட்டி முடிச்ச புண்ணியவான் யாரு அப்படி கேட்டாங்க. அதுக்கு வல்லால மகாராஜா ஐயா இந்த ராஜகோபுரத்தை கட்டி முடித்தவன் நான் தான்.
இந்த வல்லாள மகாராஜா சொல்றான். அந்த ராஜகோபுர வீதி யார் கட்டுறது கேட்டா ஆ. நான் தான் என்று சொன்னார் வல்லாள மகாராஜா. ஆஹா. ஆனா ஏத்துல கிருஷ்ணதேவராயர் கட்டியதா கிருஷ்ணதேவராயர். ஆமா புராணம். இந்த ராஜகோபுரத்தை முடித்தவர் வல்லாள மகாராஜா. வல்லாள மகாராஜா. ஆமா. அப்ப நான் என்று சொன்னார் சொல்லுகிறார். இந்த செவ்வருமான் ஆ. அந்த வாயற்படி வருவது கிடையாது. வருவது கிடையாது. அப்ப எந்த வாசல் ரெண்டு வருஷம் தான் வருவீங்க. அப்படி ஓ. அந்த ராஜகோபுரம் ஆ. வடக்கு வடக்கு. 4 கால் மண்டபம் மண்டபம். அங்காரம் அதில் வருவது அந்த வழியா வருவீங்க போகுது. அங்காரம் உள்ளே உள்ளே போவது. செல்வது ஆ. அப்ப பார்த்தான் ஆ. யார் யம ஏமா. இந்த வல்லாள மகாராஜாவுக்கு ஆஹா. புள்ளை என்பது இல்லை. 2 மனைவி ஆமா. அல்லம சல்லம அல்லம. 2 மனைவி திருமணம் செய்து. செய்து பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை. யம உயிரை விட்டுட்டான். விட்டுட்டான். அப்ப யாரா எடுத்தார்கள் அடைக்கலம் செய்வது அப்ப இந்த சுபர்மான் பார்த்து ஆஹா. 1000 இருந்தாலும் எனக்கு ஆலயத்தை ஏற்படுத்தி கட்டி முடித்தவன் முடித்தா புண்ணியவான். அன்னவனுக்கு ஆஹா. நான் பிள்ளையாக சென்று சென்று. எதிர்த்து ஆ. அடைக்கலம் செய்து செய்து. 14 நாள் ஆ. கர்ம காரியம் முடித்து. எங்க இந்த திருவண்ணாமலை இருந்து 5 கிலோமீட்டர் ஆஹா. கௌதமண்டாதி கௌதமன்னரின் சம்பந்தனூர் பள்ளிகொண்டார் பள்ளிகொண்டாபுரத்து. அங்கு சென்று மாசி மகத்தன்று அன்று. அன்று ஒரு நாள் மட்டும் ஆஹா. நான் சென்று அந்த வல்லாள மகாராஜாவுக்கு ஆ. கர்மகாரியத்தை முடித்து முடித்து. 16 நாள் நாள். கலசத்தை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு அன்று மட்டும்தான் அந்த வாயற்படியில் வருவது போகிறது. எங்க ராஜகோபுரம் ராஜகோபுரம். மற்ற அனைத்து நாட்களிலும் அந்த நாயகர் மண்டபம் வேலை வருவீங்க. நால்கள் மண்டபம் வழியாக போவது. நான் என்று சொன்னதா ஆ. வருவது கிடையாது கிடையாது. ஆனதான் கல்லுக்குள் தேர்வைக்கும் கருணையும் தந்தவர் வல்லாள வல்லாள மகாராஜாவுக்கு பிள்ளையாக சென்றவர். அடியாருக்கு அடியாராக. சென்று காட்சி குடி கருணை வல்லவர். தம்பி அடியார் நிறைய பேர் யாரு ஆ. அந்த ஏற்பாதன் தன்னை நானும் போறாக மாட்டேங்குது கட்டியும் சரியில்லை, என் கட்டியும் சரியில்லை. உங்களுக்கு அங்க போவா எனக்கு போக மாட்டேன் தம்பி ஐயோ, உலகத்தில் படியாளுக்கு பருவம் சுவையார் என்னங்க உலகத்துல இறைவன். பேர் உலகத்துல பேர் போனது நம்ம திருவண்ணாமலை. ஆமா. அவர்தான் சிவபெருமான், அவர்தான் படியலுக்கு பரம உலகத்துக்கு படியாளுக்கும் பரம கதை நீங்களா? ஆனால் ஒருவன் இருக்கான் நாங்க இது ஏற்பாகன்னு ஒருவன் அவன் என்ன செய்தான் இப்படி ஒரு தர்மக்குடியை நாட்டி யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதை கேட்டாலும் கொடுத்து கொடுத்துருக்கான். அந்த நேரத்தில் இதை பேர நார்ந்த பார்த்து தில்லாமணி திண்டவேலி நேர கையில வந்து தாத்தா யாரா உன்னை கேட்டுப்பாங்க. ஆமா யோ பெரிய தாத்தா யோ பெரிய தாத்தா நீ என்னையா பண்ணி பூலோகத்தை வந்து பாரு. ஒரு சிறிய அரசன் அவன் தான் அனைவருக்கும் வாரி வாரி கொடுக்கக்கூடியவன் அவனாயா பரமக்கடவுள் கேவலமா பேசுறான் சரி அவனை விட்டுறாமா சூப்பர் ஒரு சாமியார் போல அடியாரா சென்று அங்க போயிட்டு யார் அந்த ஏற்பாடு நாட்டில் சாமியாரா போறேன் அடையாளம் தெரியல சாமியார் வாங்க சுவாமி வாங்க சுவாமி உட்காருங்க உட்காருங்க. உட்கார்ந்து ஏற்பாங்க இது என்னப்பா கொடி நாங்க தர்ம கொடி எதை கேட்டாலும் வாரி வாரி கொடுங்க. ஏய், எதை கேட்டாலும் கொடுப்பேன் எதை கேட்டாலும் கொடுப்போம். அப்ப நான் என்ன கேட்கிறேன் உன் பொண்டாட்டியா கூட அனுப்பு ஒரு சாமியாரி எனக்கு பொன்பொருள் கேட்கலாம். உலகத்துல போற நாட்டு அரச மன்னகிட்ட ஒரு பொன்பொருள் கேட்கலாம், சாப்பாடு கேட்கலாம், துணிமணி கேட்கலாம், காசு கேட்கலாம். போய் உன் பொண்டாட்டி கேட்டுங்க. டேய், அது என்ன கொடி தர்ம கொடி எதை கேட்டாலும் வாரி வாரி கொடுக்குற கொடி. நீ கொடுக்கல ஆமா ஆமாடா. அப்பா அனுப்பு நான் என்ன செய்தா சரி இட்டுமோ அப்படி கூட்டி அனுப்பலாம் அவன் மனைவி அழைத்து கொண்டு இப்படியே கிருஷ்ணாநகரை விட்டு அப்படி வெளியே போறேன் இவன் பூரா பெரும் பார்த்தாங்க ஓஹோ, நம் நாட்டின் மகாராணி ஒரு சாமியாரோட ஓ சாமியாரா சாமியாரே, என்ன மந்திரம் பாயம் பண்ண மாயமந்திரம் பண்ண. உன்னை சும்மா விடுறது கிடையாது எடுத்து தடி தாம்ப எல்லாம் என்ன அடிக்க வரோம் ஓடி போய் சொல்றேன் அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு ஆளை வச்சு ஒதுங்க பாக்குறேன் தர்ம கொடிய அப்ப அவன் சொன்னான் என்ன யார் யார் தடுத்தானோ அவன் பூரா பேரு வெட்டி வீசிட்டான் சுவாமி இவன் யாரும் தடுக்க மாட்டான் நீங்க போங்க அப்படியே அனுப்பி விட்டான் அப்படியே போயிட்டு அப்படி ஐயப்ப நகர் தாண்டி போறான் அங்க பார்த்தா அவங்க எல்லாரும் ஜான்ரா நீ. கிருஷ்ணா நகர் ஐயப்ப நகர் ஐயப்பனகர் போயிருக்காங்க அவன் பார்த்தான் இந்த ஊர்ல பொண்ணு கொடுத்தான் இது யாரும் நம்ம ஊர் பொண்ணு இட்டு போறான் சும்மா
அவரா தடி தான் எடுத்தான். நான் கிருஷ்ணாங்க பொண்ணு கொடுத்தேன். ஒரு சாமியாரோட போது என்ன மாயன்னு சொல்லிட்டு அப்ப மீன் ஓட சொன்னேன். எடுத்தாமாலாயிட்டு எவன் தடுத்தானோ பூரா வெட்டி வீசி சாமி இனிமேல் என் மனைவி யாரும் தடுக்க மாட்டேன். என் மனைவி அழைத்துவோ அச்சம் இல்லாமல் சொன்ன உடனே ரிஷப வாகனத்தில் உமா மகேஸ்வரியோடு காட்சியை கொடுத்து 63 நாயன்மார்கள் இயற்பிக நாயனார் அவன் ஏற்பாகன்னு சொல்வார்கள். ஏற்பிகை அப்ப இரு நாட்டு குடிமக்களுக்கும் எல்லோருக்கும் சொற்களை கொடுத்து அடியாருக்கு அடியாராக சென்று காட்சி கொடுக்கக்கூடிய காரணம் சக்தி இல்லை, சிவம் இல்லை. இருவருமாக நின்று காட்சி கொடுப்பது கடமை. காலதாமதம் இல்லாமல் உமா மகேஸ்வரி அழைத்துவார். உமா பாரதி
அறியாத தலை முடித்து ஆனால் மனிதரும் என்னை போல Apa yang mana? Bye.